இமேஜின் 1920s எல்லாம் உங்க கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு ஒரு கொஸ்டின் வருது, எப்படிலாம் யோகா ஏன்ஷியன்ட் போசஸ் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, லைக் ட்ரெஸ் அப் பண்ணிட்டு நியர்பை லைப்ரரிக்கு போயிட்டு அங்க போய் நிறைய புக்ஸை தேடி ஒரு ஏன்ஷியன்ட் புக் எடுத்து அதை படிச்சுதான் அவங்களால ஒரு யோகா போஸே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டு டுடே in 2024 the same question is pop into your mind அப்படின்னா நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்க? Obviously lesser time when compared to your great grandparent, right? ஏன் அப்படின்னா சரி, நீங்க என்ன எதுல வேணாலும் பார்க்கலாம், கரெக்டா? லைக் யூடியூப்ல அண்ட் தென் பிளாக்ஸ் அண்ட் யோகா அந்த பிசியாலஜி அண்ட் தென் எனி திங் யூ கேன் லைக் ஒரு அனிமேட்டட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறையவே பார்க்கலாம், ரைட்? அப்படியெல்லாம் முடியல அப்படின்னா கூட டைரக்டாவே உங்களோட ட்ரெயினருக்கு கால் பண்ணி அவரு கூட கனெக்ட் பண்ணி லைக் நீங்க அந்த போசஸை கத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது? வெதர் திஸ் இஸ் அ மேஜிக்? நோ, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் வெப். ஸோ வெப் இஸ் அ வாஸ்ட் இன்விசிபிள் நெட்வொர்க் அக்ராஸ் த வேர்ல்ட். ஸோ இதுல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால கேட்க முடியும். நிறைய டைப் ஆஃப் டேட்டாஸ் இருக்கு, லைக் கேட் வீடியோஸ் ஆர் ரைம்ஸ் இல்லை மேக்கப், குக்கிங் ஒரு சயின்டிஃபிக், ராக்கெட், எனி திங் யூ ஆஸ்க், எல்லா டேட்டாவுமே வந்து வெப்ல இருக்கு. எப்படி இதெல்லாமே வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு? இவ்வளோ டேட்டாஸும் எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்? எப்படி ஒரு அனாமலஸ் வேர் ஹவுஸ்ல இருந்து நம்ம கேட்ட உடனே வருது? நம்ம அதுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் கொடுக்குறோமா என்ன? ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு வரலாம். அண்ட் அடிஷ்னலி மில்லியன் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து எல்லாருமே இன்டர்நெட்ல டேட்டாஸ் எல்லாத்தையும் வந்து கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி வந்து டேட்டா டிராஃபிக் ஜாம் ஆகாம நம்ம கிட்ட கரெக்டா வருது, அதுவும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எப்படி இது எல்லாமே நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஹவு டஸ் த வெப் ஒர்க் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஹாய், ஐ எம் பவித்ரா. நான் SDE3 வால்மார்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் and I'm here to help you to get into a dream job. Okay, what is web? ஒரு வெப் வாஸ்ட் லைப்ரரி அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட டிவைஸ் அந்த லைப்ரரிக்கு ரீடர் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு புக் வந்து வேணும் அப்படின்னா நீங்க லைப்ரரியன் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்க டிவைஸ்ல ஒரு வெப்சைட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க சர்வர்ல ரெக்வஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ இதை தான் கிளைண்ட் சர்வர் மாடல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வெப் வந்து ஆப்ரேட்ஸ் ஆன் த கிளைண்ட் சர்வர் மாடல். அண்ட் இப்போ எல்லா லைப்ரரிக்கும் ஒரு யூனிக் அட்ரஸ் இருக்கும், கரெக்டா? ஸோ அதே மாதிரி எல்லா கம்ப்யூட்டர் ஆன் த இன்டர்நெட்டும் ஹேஸ் இஸ் அ யூனிக் செட் ஆஃப் டிஜிட். அதை தான் வந்து ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த ஐபி அட்ரஸை நீங்க அந்த அட்ரஸ் பார்ல போட்டாலே அந்த வெப்சைட் வந்து லான்ச் ஆயிடும். ஸோ இந்த ஐபி அட்ரஸை எல்லாராலையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், கூகுளுக்குன்ட்டு இந்த ஐபி அட்ரஸ், யூடியூபுக்குன்னு இந்த ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக் ஐபி அட்ரஸ் இருக்கு. அது எல்லாராலையும் ஞாபகம் வச்சு அது அட்ரஸ் பார்ல போட முடியாது. அதுக்காக தான் டொமைன் நேம் அப்படின்றது கம்மிங் டு ஒன் பிக்சர். ஓகே, இப்போ நான் டொமைன் நேம் அப்படின்னு போட்டா கரெக்டா எப்படி வந்து அந்த சைட் வந்து நமக்கு லான்ச் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்பி நம்ம லைப்ரரி எக்ஸாம்பிளுக்கே வரலாம். ஸோ இப்போ உங்க வீட்டுக்கிட்ட ஒரு 5-6 லைப்ரரி வந்து சுத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான புக்கு தேவைப்படுது. இந்த புக் எந்த லைப்ரரியில இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. அப்போ யாராச்சும் உங்ககிட்ட வந்து இந்த புக் பர்டிகுலர் புக் வந்து இந்த லைப்ரரியில தான் இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட சொன்னா அது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதே மாதிரி உங்க யூஆர்எல்ல அட்ரஸ்ல போட்டீங்க அப்படின்னா இந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் வந்து இந்த வெப்சைட் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு சிஸ்டம் சொல்லும். அந்த சிஸ்டம் பேரு தான் டொமைன் நேம் சிஸ்டம், டிஎன்எஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, வாட் இஸ் டிஎன்எஸ்? ஸோ ஒரு ஃபோன் புக் டைரக்டரி எடுத்துக்கோங்க. இப்போ அதுல எல்லாரோட நம்பரும் அவங்களோட நேமுமே இருக்கும். அதே மாதிரி இந்த டிஎன்எஸ் லைப்ரரியிலும் எல்லாத்தோட ஐபி அட்ரஸும் அதோட ஸ்பெசிஃபிக் டொமைன் நேமும் இருக்கும். ஸோ நீங்க ஒரு டொமைன் நேமோட யூஆர்எல் நீங்க அட்ரஸ் பார்ல போட்டோன்னே அதோட ஸ்பெசிஃபிக் ஐபி அட்ரஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அந்த ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்னா சர்வரோட அட்ரஸ் தான். நீங்க எந்த சர்வருக்கு வந்து ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணணும் அதோட அட்ரஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும், ரைட்? இப்போ உங்க ப்ரௌசர் இட் சென்ட்ஸ் a request message to the specific server, ஓகேவா, டு சென்ட் த காப்பி ஆஃப் வெப்சைட். ஸோ இப்போ உங்க ப்ரௌசர் என்ன பண்ணும் அப்படின்னா இட் சென்ட்ஸ் a request message to the specific server to send the copy of website, ரைட்? ஸோ இப்போ எல்லா கம்யூனிகேஷனுமே ஒரு ப்ரோட்டோகால் இல்லை செட் ஆஃப் ரூல்ஸ்ல தான் நடக்கும், கரெக்டா? அதே மாதிரி ப்ரௌசர் சர்வரோட கம்யூனிகேஷனும் ஒரு செட் ஆஃப் ப்ரோட்டோகால் அண்ட் ரூல்ஸ் படி தான் நடக்குது. அது என்ன ப்ரோட்டோகால் அப்படின்னா ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், which is HTTP protocol படி தான் நடக்குது. Okay, what is HTTP protocol? So the protocol that defines a language between client and server to speak with each other, right? இப்போ ஒரு வெப் சர்வர்ல
ரெக்வெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா, அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த வெப் பேஜ் வந்து இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணும். ஸோ எப்படி ஃபார் எக்ஸாம்பிள்னா, நீங்க இப்ப ஒரு லைப்ரரியன் கிட்ட போயிட்டு புக் கேட்கிறீங்க அப்படின்னா, அவரு என்ன பண்ணுவாரு ஃபர்ஸ்ட்டு, புக் இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணுவாரு. இருந்துச்சுன்னா, உங்ககிட்ட வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட புக் குடுத்துருப்பாரு. அப்படி இல்லன்ற பட்சத்துல இல்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாரி வெப் சர்வரும் வந்து ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணும். அந்த வெப் பேஜ் வந்து நீங்க ரெக்வெஸ்ட் பண்ண வெப் பேஜ் இருக்கா அப்படின்ட்டு. இருக்குன்ற பட்சத்துல உங்களுக்கு அக்னாலெட்ஜ்மென்ட் குடுக்கும். லைக் வந்து இருக்கு அப்படின்றத HTTP 200 ஓகே மெசேஜ் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு, அந்த வெப்சைட்டையும் வந்து ப்ரௌசருக்கு குடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இல்லன்ற பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா, லைக் 404 எரர் வந்து த்ரோ பண்ணிட்டு, லைக் வந்து பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌசருக்கு இன்டிமேட் பண்ணும். ஸோ இந்த மாரி நெறைய HTTP கோட்ஸ்லாம் இருக்கு. ஸ்டேட்டஸ் கோட்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன்ட். வாட் இஸ் இன்டர்நெட்? நெட்வொர்க் எல்லாத்தையும் இன்டர்கனெக்ட் பண்றது தான் இன்டர்நெட், ரைட்? ஸோ நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க்ஸ். ஸோ இதுல எல்லா டேட்டாவும் மல்டிபிள் ஸ்விட்சஸ் அண்ட் ரவுட்டர்ஸ தாண்டி தான் நம்மளோட டிவைஸுக்கு, அதாவது டெஸ்டினேஷனுக்கு வருது. ஓகே. இப்போ உங்க வெப் சர்வர் வந்து அந்த வெப்சைட்ட ஒரு ஹோல் சிங்கிள் பிக் ஃபைலா வந்து சென்ட் பண்ணா, ஏதாவது ஒரு ரவுட்டர் இல்ல ஸ்விட்ச் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஹோல் ஃபைலுமே லாஸ்ட் ஆயிடும். டேட்டாவும் லாஸ் ஆயிடும். ஸோ இப்படி நடக்கக்கூடாது அப்படின்றதுனால, ஸோ இந்த டேட்டாஸ் அந்த ஹோல் ஃபைலே எல்லாமே ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் சங்க் ஃபைலா வந்து டிவைட் பண்ணி அந்த மல்டிபிள் ரவுட்டர்ஸுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்மால் சங்க் ஃபைல தான் வந்து பாக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே. இப்படி அனுப்புனா வந்து ரவுட்டர் ஃபெயில் ஆகாதா அப்படின்னு கேட்டா, அஃப்கோர்ஸ் ஆகும். அப்படி ஆனாலும் அந்த ஸ்மால் டேட்டாவ மட்டும் திருப்பி ரீசெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி பண்றதுனால நமக்கு ரிலேயபிளாவும் இருக்கும். அண்ட் மல்டிபிள் ரவுட்டர் மூலியமா வரதுனால, அது வந்து ரொம்ப எஃபிஷியன்ட்டா ரொம்ப சீக்கிரமாவும் லெஸ்ஸர் டைம்ல நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்துரும். ஸோ இந்த ப ஸோ இந்த பாக்கெட்ஸ் எல்லாத்தையும் காஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றதுக்காக 2 செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. ஒன் இஸ் TCP, டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால், அண்ட் செகண்ட் ஒன் இஸ் IP, இன்டர்நெட் புரோட்டோகால். ஓகே. TCP என்ன பண்ணும் அப்டின்னா, எல்லா பாக்கெட்ஸுமே வந்து கரெக்ட்டா ஆர்டரா போகுதா? அண்ட் எதுவுமே லாஸ் ஆகாம, எரர் இல்லாம போகுதா? அப்டின்றத பார்த்துக்கும். IP என்ன பண்ணும் அப்டின்னா, அந்த பாக்கெட்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட்டா எந்த வேல போகுது, எந்த ரவுட்டிங் மூலியமா போகுது அப்டின்றத பார்த்துக்கும். ஸோ சர்வர் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து சென்ட் பண்ணும். ஒன் இஸ் அசெட் ஃபைல், அனதர் ஒன் இஸ் கோட் ஃபைல். அசெட் ஃபைல் அப்டின்னா வந்து லைக் ஒரு PDF, டாக்குமெண்டேஷன், இல்லன்னா இமேஜ், இல்ல மீடியா லைக் ஆடியோ, வீடியோ இந்த மாரி டேட்டாஸ் எல்லாத்தையும் அனுப்புறது தான் வந்து அசெட் ஃபைல் அப்படின்னு சொல்றோம். ஸோ கோட் ஃபைல் அப்படின்னா என்னன்னா, ஒரு வெப்சைட் வந்து பில்ட் பண்றதுக்கு என்னலாம் வேணும்? HTML, CSS, JavaScript இந்த ஃபைல்ஸ் எல்லாம் சென்ட் பண்றது வந்து கோட் ஃபைல் அப்படின்னு சொல்றோம். ஓகே. HTML அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரும், கன்டென்ட்டும் குடுக்குறது தான் வந்து HTML. ஸோ ஒரு வெப்சைட்ட வந்து ஹவுஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஹவுஸ கட்டணும் அப்படின்னா, அது செங்கல்லும், சிமெண்ட்டும் வச்சு ஒரு ஒரு லே அவுட்ட போடுவோம் பார்த்தீங்களா? அதுதான் HTML. ஓகேவா? அதே மாரி ஒரு வெப் பேஜுக்கு வந்து நீங்க வந்து என்னென்ன டெக்ஸ்ட் போடணும், என்னென்ன கன்டென்ட் போடணும், என்னென்ன எலிமெண்ட் போடணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் கொண்டு வரீங்களா? அதுதான் வந்து HTML. CSSன்னா என்ன அப்படின்னா, என்ஹான்சஸ் த அப்பியரன்ஸ் அண்ட் த ஸ்டைல் ஆஃப் த வெப் பேஜ். ஓகேவா? ஸோ இப்போ அந்த வீட்டிலேயே வந்து நீங்க இப்போ செங்கல், சிமெண்ட் வச்சு கட்டியிருப்பீங்க. அதுக்கு வந்து நீங்க பெயிண்ட் அடிப்பீங்க. அந்த அப்பியரன்ஸ பண்ணுவீங்க, ஸ்டைல் பண்ணுவீங்க, டெக்கரேட் பண்ணுவீங்க, இன்டீரியர் டிசைன்லாம் பண்ணுவீங்க. இது எல்லாமே வந்து கைண்ட் ஆஃப் அதுக்கு ஸ்டைல வந்து இன்னும் குடுக்குறது. கரெக்ட்டா? அதே மாரி ஒரு வெப் பேஜுக்கு நீங்க வந்து அந்த HTML டிவைஸ் எல்லாத்துக்கும் வந்து இந்த பேக்கிரவுண்ட் ஸ்டைல் பண்றது, இல்ல அந்த இமேஜுக்கு வந்து நீங்க கலர் குடுக்கறது, அந்த பட்டன் ஸ்டைல மாத்துறது, அந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட்ட மாத்துறது, இந்த மாரி ஸ்டைலிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து CSS அப்படின்னு சொல்றோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னா வந்து, நீங்க அந்த ஸ்டாட்டிக் பேஜ வந்து நீங்க வந்து இன்டராக்டிவா மாத்தணும். லைக் ஒரு பட்டன கிளிக் பண்ணா அது ஏதோ ஒண்ணு சம்திங் பண்ணணும். அந்த யூசர் இன்டராக்டிவ் கொண்டுட்டு வர்றது தான் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இப்போ நீங்க வெறும் ஹவுஸ் கட்டிட்டா போதாதுல்ல. இப்போ நீங்க பைப் தொறந்தா வந்து தண்ணி வரணும். ஸ்விட்ச் போட்டா வந்து லைட் எரியணும். இந்த மாரி வேலைலாம் நீங்க வந்து ஹவுஸ்ல வந்து சில இன்டராக்டிவ் திங்ஸ்லாம் பண்ணணும். அதே மாரி ஒரு வெப் பேஜ்ல ஸ்டாட்டிக்கா இல்லாம யூசர் வந்து ஏதாவது இமேஜ் கிளிக் பண்ணாங்கன்னா, பாப்பப் ஓப்பன் ஆகுறது. இல்ல வந்து பட்டன் கிளிக் பண்ணா வேற ஒரு அ பேஜுக்கு போறது. இந்த மாரி இன்டராக்ஷன்லாம் நடக்கிறது எல்லாமே வந்து ஜாவாஸ்கிரிப்ட் மூலியமா தான் நடக்குது. ஸோ ஒன்ஸ் HTML பேஜ் வந்து ப்ரௌசருக்கு கிடைச்சோனே, ப்ரௌசர் வந்து எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணும் அந்த HTML பேஜ்ல. ஏதாச்சும் அசர்ட் லிங்க் இருக்கா அப்டின்ட்டு. அசர்ட் லிங்க் அப்டின்னா, அந்த இமேஜ் லிங்க் இல்ல ஏதோ ஒரு CSS லிங்க் இல்ல ஜாவாஸ்கிரிப்ட் லிங்க் ஏதோ ஒரு அதர் ஃபைலோட லிங்க் இருக்கா அப்டின்னு செக் பண்ணும். அப்டி இருக்குன்ற பட்சத்துல அகைன் வந்து ரெக்வெஸ்ட் வந்து ரெய்ஸ் பண்ணும் டூ த சர்வர். ஸோ இந்த மாரி ஒரு ஒரு அசர்ட் லிங்க்குக்கும் ஒரு ஒரு ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து இஸ் கோயிங் பிட்வீன்
browser and server. Okay, so once browser finished of loading all the asset link in the HTML page, அதுக்கப்புறம் தான் அந்த பேஜே வந்து லோட் ஆகும் ஆன் த ப்ரௌசர் விண்டோ. ஸோ ஃபைனலாக வந்து உங்கள் வெப் பேஜ் வந்து லோட் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து வெப் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் ஐபி அட்ரஸ்னா என்ன, டொமைன் நேம்னா என்ன, ப்ரோட்டோகால், ஹெச்டிடிபி அண்ட் டிசிபி, பாக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்த்துருக்கோம். இது எல்லாமே வந்து பேசிக்ஸ் தான். ஸோ ஒரு பேசிக்காக வந்து வெப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் எப்படி வந்து வெப் ஒர்க் ஆகுது அப்படின்ற பேசிக் கான்செப்ட் எல்லாமே பார்த்தோம். ஸோ இதில் ஒரு டாபிக் உள்ளேயும் நம்ம டீப் டைவ் பண்ணலாம் இன் அப்கமிங் வீடியோஸ். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ அப்படி புரிஞ்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் இட் அண்ட் கிவ் யூ கமெண்ட் லைக் எஸ் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ எத்தனை பேருக்கு நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்றத நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். And if you're new to this channel, please subscribe and give your comment like I'm newly subscribed, so that I will send you the special hook to you. So stay tuned and happy coding.